கியூபுக்கு விபிஎஃப் சார்ஜஸ் பற்றி நம்ம போன வாரம் பேசணும் இல்லையா, சினிமா வியாபாரத்தில் ஒரு பிரிண்ட் போடுறதுக்கு 65,000 ரூபா ஆகும் அப்படின்றதுனால தான் டிஜிட்டல் வந்துடுச்சுன்னா நமக்கு ரொம்ப சீப்பு. கிட்டத்தட்ட ஒரு 150-200 ரூபா கட்டினா ஒரு தேட்டருக்கு திரும்பி பிரிண்டை கொடுத்துருவாங்க. அதுக்கு ஒரு மினிமம் சார்ஜஸாக ஒரு 1,800 ரூபா கட்டினா போதும். அவ்வளோதானே, நம்ம ரொம்ப சீப்பாக இருக்குது. ஒரே நேரத்தில் எத்தனை தேட்டர்னா ரிலீஸ் பண்ணலான்னு ஒரு சாத்தியம் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக பட தயாரிப்பாளர்களும் டிஜிட்டலுக்கு போக ஆரம்பிச்சாங்க. டிஜிட்டல் படம் எடுத்தா அதை தியேட்டரில் கொண்டு போய் காட்டுறதுக்கு தியேட்டர்கள் இருக்க ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமாக டிஜிட்டல் எல்லா இடத்துலையும் வியாபிக்க ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் கியூப் போட்ட மிக முக்கியமான ஐடியா. உங்களுக்கு நான் ப்ரொஜெக்டரை கொடுத்துட்றேன், நீங்கள் நானும் வரக்கூடிய ரெவன்யூவில் ஷேர் பண்ணி அது உங்கள் ப்ரொஜெக்டரோட அசல்ட் இருந்து நம்ம கழிச்சுக்கிறோம். உனக்கு எனக்கு அக்ரிமெண்ட்டு, நான் என்னோட ப்ரொஜெக்டர் தருவேன், அதுக்கு நீங்கள் ஓட்டி கொடுக்கணுன்றது தான் அக்ரிமெண்ட்னால இந்த 1,800 ரூபா ஆரம்பித்த விபிஎஃப் சார்ஜஸ்ன்றது விர்ச்சுவல் பிரிண்ட் காஸ்ட் அப்படின்றது அந்த காஸ்ட்ல இவங்க 2 பேர் ஷேர் பண்ண ஆரம்பிக்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்னைக்கு அது ஒரு வாரத்துக்கு 12,000 சில்லறதுலேருந்து 19,000 20,000 சில்லற வரைக்கும் 4K எல்லாம் வந்தால் போகுது. இவ்வளோத்துலேயும் அந்த காசு அவங்களுக்கு ஒரு பாதி இருக்கு. அந்த ஒரு பர்சன்டேஜ் வச்சு தான் அவங்க லேட்டஸ்ட்டாக அப்கிரேட் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ பெரும்பாலும் அவங்க இன்னொரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. கியூபோ யூஎஃப்ஓ தாண்டி பிவிஆர் அவங்களோட தேட்டர்கள் எல்லாத்துலேயுமே அவங்களோட ஓன் ப்ரொஜெக்டர் தான் வச்சுருக்காங்களே தவிர அவங்க கியூபோட ப்ரொஜெக்டர் வச்சுருக்கிறது இல்லை. ஆனாலும் அவங்க கியூப் மாதிரி ஒரு பெரிய நிறுவனத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்களே தவிர ஒரு புதிய நிறுவனத்துக்கு இப்போ சொன்னேன் இல்லையா, நான் காப்பிரைட் சட்டப்படி காம்படிஷன் ரூல்ஸ் படி யார் வேணா கண்டென்ட் எதுவுமே ப்ரொவைட் பண்ணலாம், அவங்களுக்கு வாங்கி போடலாம்னா அதை போடாமல் இருக்கிறதுக்கான என்ன வேலையெல்லாம் பண்ணுறாங்களோ அதை வேலையெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் புதுசாக வர ஆட்களை இது உள்ள கூட நுழைவிடாமல் பண்ணுறாங்க. ஆனால் இது எத்தனை நாள் தாமம் தெரியல. ஏன்னா இவங்க மாதிரியே கியூப் ஆரம்பிச்ச உடனே அப்புறம் கிட்டத்தட்ட நிறைய நிறுவனங்கள் ஒவ்வொரு வாட்டியும் போட்டி போடும்போது யூஎஃப்ஓ வந்துருச்சு. யூஎஃப்ஓ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎஸ்ஆர் வந்துச்சு, டிஎஸ்ஆருக்கு அப்புறம் சோனி வந்துச்சு, சோனிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோவி வந்துருச்சு. இப்படி பல நிறுவனங்கள் வந்துருச்சு. இந்த பல நிறுவனங்கள் வந்தும் கூட இதனால தயாரிப்பாளர்களுக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க. இது பிரசாத் கூட பிஎக்ஸ்டின்னு கொண்டு வந்தாங்க. அவங்க கொஞ்ச நாள் ரொம்ப ஒரு பெரிய செக்டர்ல ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஆனா இவங்க எல்லாருமே கியூப் என்ன பண்ணுச்சோ அதே காசை வாங்குறதுக்கு தான் இவங்க வேலை பண்ணாங்களே தவிர இவங்க அவங்களோட காம்படிட்டரா வரவே இல்லை. ஆனா அந்த காம்படிட்டரா வரதுக்கான வாய்ப்புகள் இப்போ இவங்களுக்குள்ளே வரக்கூடாதுன்றதுக்காக இவங்களே கியூபும் யூஎஃப்ஓவும் ஒன்னா சேர்த்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணாங்க. அது ஐபிஓல ஒத்துக்காததுனால இப்போ அது 2 பேரும் தனித்தனி நிறுவனமா இருக்கு. ஆனாலும் இந்த எல்லா தியேட்டருக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வாட்டி படம் போடுறதுக்கும் ஒவ்வொருத்தையும் மாஸ்டரிங் பண்றதுக்கான காசு கேட்குதுன்றது ஒரு அராஜகமான விஷயம். அதையும் கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு இந்த விபிஎஃப் சார்ஜஸும் கொடுக்குறாங்க. ஒரு சின்ன படம் ரிலீஸ் பண்றதுக்கு குறைஞ்சபட்சம் 1,50,000 லட்சத்துலேருந்து 2 லட்சம் இல்லாம கியூப்ல மட்டுமே ரிலீஸ் பண்ண முடியாது. அது 5 தேட்டர் ரிலீஸ் பண்ணாலும் 1,50,000 தான் வரணும். இல்லாட்டா 12,000 சில்லற ரூபா கட்ட வேண்டியிருக்கும். உங்களுக்கு நான் ரீஃபண்டபிள் 75